எனக்கு அன்பானவர்களே, நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்காதங்க. அது தேவனை குற்றப்படுத்துகிற ஒரு காரியம். நான் என்ன பாவம் செய்தேன்னு நீங்க கேள்வி எழுப்பும் போது ஆண்டவரை குற்றப்படுத்துகிறீர்கள். ஆண்டவர் தவறு செய்து விட்டதை போல பேசுகிறீர்கள். அதுதான் மிகப்பெரிய பாவம். ஆண்டவரே, நான் பாவி என்பதை உணர்கிறேன், பாவியாக என் மீது இரக்கமாயிரும் என்று மனம் திரும்பி உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களுக்கு இறங்குவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அது கண்களின் நிச்சயா இருக்கலாம், மாமிசத்து நிச்சயா இருக்கலாம், உடைய பெருமையா இருக்கலாம், உடைய கோபமாய் இருக்கலாம், உடைய எரிச்சலாய் இருக்கலாம், ஏதோ ஒரு ரகசிய பாவமாய் இருக்கலாம், உடைய வேலையில உண்மையற்ற தன்மையாய் இருக்கலாம், உடைய பிசினஸ்ல உண்மையற்ற தன்மையாய் இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியவில்லை. அதனால உண்டான பாதிப்பு உங்களுடைய சரீரத்திலே, குடும்பத்திலே காணப்படுகிறது. நீங்கள் மனம் திரும்பும் போது ஆச்சரியமான விடுதலை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார்.